जयत्याश्रितसन्त्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः नमः सीतापतये जय जय महावीरा। इदानीं राज्यविभ्रष्टं सुग्रीवं रामलक्ष्मणौ पुनस्थापयितुं प्राप्तौ इन्द्रं हरिहराविव அபிஷேக நாடகம் என்பதாக சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஒரு அற்புதமான நாடகம். அந்த அபிஷேக நாடகத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொன்னார். ராமலக்ஷ்மணர்கள் அங்கே வருகிறார்கள். பம்பா நதிக்கரையில் ராமலக்ஷ்மணர்கள் வருவதை பார்த்து சுக்ரீவன் பயந்தான். வாலியினிடத்தில் இருந்து தனக்கு ஆபத்து நெருங்குகிறது என்பதாக அந்த சுக்ரீவனுக்கு ஏற்பட்டதான பயம். சுக்ரீவன் வீரனா இல்லையானார்? சுக்ரீவனை போல ஒரு மிகச்சிறந்த வீரனை பார்ப்பது அரிது. சில சமயம் மக்களுடைய மனோபாவம் அந்த சமயத்துல ஏற்படக்கூடியது. தைரியம்ன்றது இருக்கு இல்லையா? தைரியம்ன்றது எந்த சமயத்தில் எப்படி வெளிப்படுவது என்பது மனோநிலையின் ஒரு விகாரம். ராமபிரானை போல ஒரு மகாவீரனை பார்க்க முடியுமா? அந்த ராமபிரான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அது ராமபிரானுடைய வீரத்திற்கு இழுக்கு இல்லை. ஏன் இந்த சுக்ரீவன் ராவணன் பால்கனிக்கு ஜம்ப் பண்ணி, ராவணன் கூட WW புத்மாங்குத்து பின்னாடி யுத்த காண்டத்துல வரப்போறது. அப்ப ராவணனை கீழே தள்ளி அவனுடைய கிரீடத்தில் இருந்து ரத்னங்களை அபகரித்து கொண்டு வந்து ராமபிரானுடைய திருவடியில சேர்த்தான் சுக்ரீவன். சுரீர்னு அவன் கையில விழுந்தது. ஆசிட் பட்ட மாதிரி இருந்தது. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. நிமிர்ந்து பார்த்தா ராமனுடைய கண்கள் இருந்து தாரதாரியா கண்ணீர் வெந்நீர் பெறுகிறது. என்னாச்சு ராமான்னு? இப்படி பண்ணிட்டே சாகசமான காரியத்தை சுக்ரீவா. தொய்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. ஐயோ, அவன் மகாபாபி ராட்சதன். அவன் தன்னுடைய கூட்டத்தோடு இருக்கச்சே அவன் நடுவுல போயிட்டு வந்துட்டியே. நீ நல்ல காலம் உனக்கு எதுவுமால நல்லபடியா திரும்பி வந்துட்ட. ஆனால் உன்னை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சீதை கிடைச்சி என்ன பிரயோஜனம்? லக்ஷ்மணனோடையோ பரதனோடையோ நான் சேர்ந்திருந்து என்ன பிரயோஜனம்னு பெருமாள் கண்ணீர் உகுத்தான். பற்றிலன் ஈசனும் முற்றமும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்க என்று ஆழ்வார்கள் இதை கொண்டாடினார். இப்பொழுது சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுத் தருவதற்காக ராமலக்ஷ்மணர்கள் அங்க வந்தா எப்படி இருந்து? இந்திரனுக்கு ஹரிஹரர்கள் உதவி செய்ததை போல வர்ணித்தார். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுத் தந்தார் போலே தற்பொழுது ராமலக்ஷ்மணர்கள் வந்திருக்கார். ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களை தன்னுடைய தோல்ல தூக்கின்றான். நேர சுக்ரீவனிடத்துல கொண்டு போய் சேர்த்தான். உடனே சுக்ரீவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்தது. ராமனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ராமா, உன்னுடைய பெருமை அத்தகையது. பவான் தர்ம விநீதஸ்ச விக்ராந்த சர்வவத்சலஹ ஆக்யாதா வாயுபுத்ரேண தத்வதோ மே பவத்குணாஹ. உம்முடைய பெருமையை கேள்விப்பட்டிருக்கேன். தர்ம விநீதா ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா என்பதாக தர்மத்தின் வடிவு கொண்டு வந்தவன் நீ. விக்ராந்த சர்வவத்சலஹா மிக பெரும் பராக்கிரமத்தை உடையவன், எல்லோரிடத்திலும் பூர்ணமான கருணையை உடையவன். ஆக்யாதா வாயுபுத்ரேண தத்வதோ மே பவத்குணாஹ. ராமருக்கு ஆச்சரியமா இருந்தது. சுக்ரீவா, என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். உனக்கு என்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரிஞ்சதுன்னு? ஆக்யாதா வாயுபுத்ரேண தத்வதோ மே பவத்குணாஹ. உள்ளது உள்ளபடியே உரைக்கும் வல்லமை பெற்றவனான வாயுபுத்திரனாலே உன்னை பற்றி நான் அறிந்தேன். நம்முடைய பூர்வர்கள் இங்க ஒரு விஷயம் காண்பித்தான். இன்னைக்கு எல்லாம் ChatGPT பார்த்தா நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதுல எல்லா விஷயமே தப்பாதான் வருதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஈஸியா எனக்கு கம்யூனிகேஷன் கிடைச்சிருது, ஈஸியா எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத். குருமுகமாக பயின்றால் தான் நாம் நம்முடைய கல்வியை பூரணத்துவத்தை, கல்வியின் பூரணத்துவத்தை அடைய முடியும். ஆக்யாதா வாயுபுத்ரேண தத்வதோமே பவத்குணாஹ தன்மமைவேஷ சத்காரஹ லாபஸ்சைவோத்தம பிரபோ யத்வமிச்சசி சௌஹார்தம் வானரேண மயா சஹ ரோச்சதே யதி வா சக்யம் பாஹுரேஷ பிரசாரிதஹ கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி மர்யாதா பத்யதாம் த்ருவா. ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயைந்தது ஒத்தார். முன்பிறவியில் செய்த நல்வினையும் இப்பிறவியில் செய்த முயற்சியும் சேர்ந்தால் ஒரு நல்ல பலன் உண்டாகும். அது போன்ற ஒரு நல்லாசிரியனுடைய சம்பந்தம் ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அது இன்னும் விசேஷம். தன்மமை வேஷ சத்காரலாபஸ்சைவோத்தம பிரபோ. அடியேன் செய்யக்கூடிய இந்த சத்காரத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரங்குதானே, இவன் கிட்டலாம் நாம போய் சேரணுமா? இவன் கூடலாம் நாம அசோசியேட் பண்ணணுமா?
இந்த குரங்கு கூட சேர்ற அளவுக்குலாம் நாம இறங்கிட்டோமா என்பதாக உனக்கு மனசுல ஒரு எண்ணம் தோன்றுமா? ராமா, என்னோட சௌஹார்தமா இருக்கலாம், என்னோட சேரலாம் என்று உனக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்றால் இதோ என் கையுடன் உன் கையை சேர்த்துக் கொள்வாயாக. பாகுரேஷ பிரசாரிதா ரோச்சதே யதிவா சக்கியம். பாகுரேஷ பிரசாரிதா, கையை நீட்டினான் சுக்ரீவன். அனுமார சரணாகதி பண்ணுதான் சொன்னார், ஆனா சுக்ரீவன் கையை நீட்டினான். பெருமாள் பார்த்தார், அட்லீஸ்ட் இதுவாவது பண்ணானே சுக்ரீவன், சந்தோஷம். எனக்கு ஒண்ணு நீ அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ராமா, உன் கூட நான் சேர்ந்து இருக்கணும்ன்ற நெசசிட்டி எனக்கு இல்லை. உனக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் வேணா உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு ஏகடியம் பேசாம இருந்தாலும் சுக்ரீவன், எதிர்மறையா பேசாம இருந்தாலும் அது போருன்ட்டு. அதுவே பெரிய விஷயம். எம்பெருமானிடத்துல சீதாதேவி ராவணனை பார்த்து விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவித்தும் இச்சசி என்று சொன்னார். ராவணா, உனக்கு உயிர் பிழைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது என்றால் ஒழுங்காக ராமபிரானிடத்தில் சென்று அவனிடத்தில் நட்பு பூண். அவனிடத்துல நீ என்ன பண்ணணும்? நட்பு பாராட்டு. அப்பதான் நீ உயிர் பிழைக்கலாம்னு சொன்னாவோ. இது ராமன் கேட்கல. ஆனா இதே விஷயத்தை ராமன் என்ட்ராஸ் பண்ண எங்க மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனன். ஐயா, என்னிடத்தில் வருபவன் மித்திரனாகத்தான் வர வேண்டும் இன்னும் அவசியம் இல்லை, மித்திர பாவனையே இருந்தா கூட போருண்டு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய அழகிய வார்த்தை இல்லையா? பாவனை இருந்தால் கூட எம்பெருமான் ஏற்கிறேன். சுக்ரீவனுக்கு பாவனை இல்லாமல் இல்லை, நல்ல பாவசுத்தி. அதுவும் இல்லாமல் சுக்ரீவனுக்கு பெருமாள்கிட்ட அவ்வளவு பிரீத்தி. கடற்கரையில விபீஷணனை ஏற்பதா வேண்டாமா என்பதாக பின்னாளில் ஒரு பெரிய மீட்டிங், குரங்குகள்லாம் சேர்ந்து கடற்கரையில ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இந்த இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமான்றதான ஒரு கேள்வி. அப்ப பெருமாள் விபீஷணனை தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுக்ரீவன் சொல்றான், அதெல்லாம் முடியவே முடியாது ராமா, நான் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன், அதனால நான் சொல்றதா நீ கேட்டான். நிச்சயமா எக்காரணம் கொண்டு இவனை ஏற்க முடியாது. பராசர பட்டர் இடத்துல நஞ்சியர் கேட்டார், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, விபீஷணனை ஏற்கணும்னு ராமபிரான் சொல்றான், விபீஷணனை ஏற்க கூடாதுன்னு சுக்ரீவன் தடுக்கிறான். இது புரியலையா இந்த கான்செப்ட்? அதற்கு பட்டர் ரொம்ப அழகான பட்டர் ஆன்சர் கொடுத்தார். இருவருமே சரணாகதர்களை கைவிடோம் என்னும் விரதத்தை கை கொண்டாடுகிறேன். அதாவது தன்னிடத்துல சரணம்னு வந்த விபீஷணனை கைவிடக்கூடாது, அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பெருமாள் மூர்தன்யமா நிற்கிறார். தன்னிடத்துல சரணாகதி பண்ண பெருமாளுக்கு விபீஷணனால ஆபத்து வந்துடக்கூடாதுன்றத சுக்ரீவன் தடுத்துட்டு. சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுடைய வாலி, அந்த வாலியினால் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பம். அதனால்தான் லக்ஷ்மணன் கேட்பான் ராமபிரான் இடத்துல, அண்ணா இது என்னன்னா சொத்துக்காக அண்ணன் தம்பிகள்லாம் சண்டை போட்டுவாங்க. ராமாயணத்துல ஒரு குரூப்பை தவிர மற்ற எல்லா குரூப்பும் சொத்துக்காக அண்ணன் தம்பி சண்டை தான். லக்ஷ்மணன் கேட்டான், இது என்னன்னா விசித்திரமா இருக்கிறார். அத்தா இது கேள் என்ன ஆரியல் கூறுவல், இப்பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசல்லாமோ எத்தாயர் வயிற்றில் பிறந்தவர் ஆயினும் ஒத்தார் பின்பு பரதன் போல் ஆவரோ. என்னடா இவாளெல்லாம் பரதன் நினைச்சு விட்டியான ராமன். இப்பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசல் ஆமோ, இதெல்லாம் அப்படிதான் குரங்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்துக்காக சண்டை போட்டுப்பா. பரதன் மாதிரி நினைச்சியா? ந பிராதர சர்வே பவந்தி பரதோபமாக. பரதனை போல ஒரு சகோதரனை பார்க்க முடியாது. இங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் இருக்கு, கவனிங்க. இப்ப கூட இருக்கிறது யாரு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன கேள்வி கேட்கிறான்? அண்ணா சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் அடிச்சுப்பாளான்னு கேட்கிறான். லக்ஷ்மணன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்ததே கிடையாது. சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் அடிச்சுக்கிற கேரக்டரை பார்த்ததே கிடையாது. ஏன்னா ராமனுடைய சகோதரர்கள் அப்பேற்பட்டவர்கள் இல்லை. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்தி சிந்தனை முகத்தில் தேக்கி. அதே போல பரதன் என்ன பண்ணா? எம்பிரான் பின் பிறந்தவர் இழைப்பரோ பிழைப்பு என்றான். நீங்கள்லாம் கைகேயினுடைய பிள்ளை பரதன் தப்பு பண்ணுவான்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்ட். ஆனா ராமனுடைய தம்பி பரதன் தப்பு பண்ணுவானா? அந்த கேரக்டரை நீங்க யாருமே மைண்ட்ல செட் பண்ணிக்கலையே. நான் பரதன், அதனால இவாள்லாம் தவறு செய்யாதவர்கள். அப்ப ராமன் என்ன சொல்லிருக்கணும்? லக்ஷ்மணா, இவாள்லாம் என்ன ஒன்ன மாதிரியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல, சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு பெரிய சாம் இல்ல, ஒரு அழகு இல்ல. ராமன் என்ன பண்ணா? என்ன இவாள்லாம் பரதன் நினைச்சியானா? கரெக்டா, நீ சொல்றது கரெக்ட் தான், இவாள்லாம் பரதனுக்கு ஈடாக மாட்டான். லக்ஷ்மணன் அங்கீகாரம் பண்ணாம இருக்கும். அப்ப ராமனுடைய பெருமை, பரதனுடைய பெருமை, லக்ஷ்மணனுடைய பெருமைன்னு ராமனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருடைய பெருமை அங்க தெரியும்.
அதை விட்டுட்டு ராமன் இவாள்லாம் ஒன்ன மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டான், அது சுவாரஸ்யம் இல்லை. அந்த கேரக்டருக்கு அவ்வளவு பெரிய பெருமை கிடைச்சிருக்காது. அதனால சுக்ரீவன் என்ன, அவனுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ராமனிடத்துல பிரீத்திக்கு குறவே கிடையாது, அதுல சந்தேகம் கிடையாது. அவனுக்கு வாலியின் இடத்துல பயம், அதுல கொஞ்சம் ராமபிரான் பேர்ல சந்தேகப்படுறான். அதை பெருமாள்கிட்டே சொல்றான், எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, ஏன்னா வாலியினுடைய பலம் அத்தகையது அப்படின்றான். எனவே பாகுரேஷ பிரசாரிதா கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி மரியாதா பத்யதாம் துருவா. கையோட கையை சேர்த்துக்கோன்னா, கையோட கையை சேர்த்தா நன்னா ஷேக்கன் பண்ணா, நன்னா அப்படி கையை பிடிச்சுட்டா. உடனே சுக்ரீவன் அக்னி சாட்சியாக இவர்கள் நட்பு பூண்டார்கள். சுக்ரீவன் பிரதிஜ்ஞை பண்ணான், பாரியா வியோகஜம் துக்கம் அச்சிராத்வம் விமோக்ஷசே அகம் தாமானயிஷ்யாமி நஷ்டாம் வேத ஸ்ருதிமிவ ரசாதலே வா வர்த்தந்தீம் வர்த்தந்தீம் வானபஸ்தலே அகமானி யதாஸ்யாமி தவ பாரியா மரிந்தமணி. கவலைப்படாத, உன்னுடைய மனைவியை இழந்து விட்டாய் என்னும் கவலை உனக்கு இனிமே வேண்டாம்பா. எங்க பாதாள லோகத்துல இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சீதையை நான் மறுபடியும் மீட்டு எடுத்து வந்து ராமா உன்னிடத்தில் சீதையை சேர்த்து விடுவேன் என்று பிரதிஜை செய்தான் சுக்ரீவன். அந்த சமயத்துலதான் சுக்ரீவன் ஒரு வஸ்திரம், உத்தரியம் பேரு, அதை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற, துப்பட்டான்னு சொல்றோம் இல்லையா, மேல போட்டுட்டா உத்தரியம், கீழே உடுத்துட்டா அதுக்கு பேர் அந்தரியம்னு பேர். உத்தரியம்ன்றது மேல் பக்கம் உடுத்திட்டு இருக்கும். சீதையானவள் ராவணனால் அபகரித்து சென்ற சமயத்தில் ராவணன் அறியாத பொழுது, அப்ப அங்க கீழே இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல சில குரங்குகள், அதாவது சுக்ரீவன் முதலானவர்கள் அங்கே இருப்பதை பார்த்தாள். ஒருவேளை ராமபிரான் தன்னை தேடி வந்தாரேயானால் தான் சென்ற வழியையும் தான் இப்படி சென்றுள்ளேன் என்பதை அவர் அறிவதற்காக ராவணன் பார்க்காத சமயத்தில் தன்னுடையதான வஸ்திரத்தின் ஆடையின் மேல் புறத்தை சற்று கிழித்து, அது உத்தரியம்னு பேரு, அதை கிழித்து தன்னுடைய சில திருவாபரணங்களை அதை மூட்டையாக கட்டி இந்த குரங்குகள் நடுவுல போட்டுட்டு போயிருக்கா சீதாதேவி. அதை எடுத்து காண்பித்தான் சுக்ரீவன். தானி திருஷ்டுவா மகாருஹானி தரிசயித்வா முகுர்முஹு. அதை பார்த்தா ராமனுக்கு உடனே அவ்வளவு சோகம் வந்தது. அதுவும் இந்த உத்தரியத்தை பார்த்த உடனே ராமனுக்கு அவ்வளவு சோகம், அவ்வளவு வருத்தம் ஏற்பட்டது. ஏன்னா ராமனும் சீதையும் சொக்கட்டால் விளையாடுவார். சீதைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான உத்தரியம் அது. இந்த உத்தரியத்தை தான் பெட்டு வச்சு விளையாடுவாளாம். சண்டை போடச்சே ராமனை அந்த உத்தரியத்தை வச்சுதான் கட்டுவாளாம் சீதை. சண்டை போட்டுவிட்டாள்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விளையாடினால் வேர்வை வந்ததுன்னா அந்த உத்திரியத்தினால்தான் ஒத்தி எடுப்பாளாம். டக்குனு சில சமயம் படுத்துக்கணும்னா அந்த தரையில உத்திரியத்தை போட்டு படுத்துப்பாளாம். அந்த அளவுக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு பிணைப்பை உண்டாக்கினது உத்திரியம். அது தேசிகன் என்ன பண்ணுவார் அப்படி கேட்டார், தத் துகூலாங்க மூர்த்தோன்னு வர்ணிக்கிறார். ஹம்சத்தை பார்க்கிறான் ராமன். ஹம்சத்தை பார்த்த உடனே சீதையினுடைய வஸ்திரத்தில் எம்ப்ராய்டரி பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஹம்சத்துடைய ஞாபகம் வந்துருத்தான் ராமனுக்கு. துகூலாங்க மூர்த்தோன்னு ஹம்ச சந்தேஷத்துல அதே மாதிரி இருக்கு இந்த அன்னம்னே. இந்த அன்னத்தை ராமன் பின்னாடி தூது அனுப்புறான். ஹனுமான் போயிட்டு வந்த உடனே வஸ்திரம், ஆபரணங்கள், ஹே லக்ஷ்மணா பாத்தியா, இது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு அப்பா தசரதர் வாங்கி கொடுத்து ஞாபகம் இருக்கா? இது பாத்தியா, இந்த ஜிமிக்கி கம்மல் இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா, அது சீதாதேவியினுடைய அம்மா தான். அவ பாட்டிது, அவ பாட்டி சீதைக்கு போட்டு விட்டால போட்டு வந்திருக்கா. இந்த வளையல் பத்தியடா, இது நம்ம கௌசல்யா தேவி கல்யாணம் ஆகி புதுசா நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையோ அயோத்தியில, அப்ப கௌசல்யா தேவி போட்டா. காண்கையும் காட்டுகையுமே இதே காலக்ஷேபம் வியாக்கியானம். தான் எடுக்கிறான், தான் பார்க்கிறான், ஹனுமானுக்கு காமிக்கிறான், லக்ஷ்மணனுக்கு காமிக்கிறான், சுக்ரீவனுக்கு காமிக்கிறான், இப்படி மாத்தி மாத்தி காமிச்சுட்டு இருக்கான். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்மணன் சொன்னா, நான் அகம் ஜானாமி கேயூரே, எனக்கு இந்த வளைய பார்த்தா சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவேன்னு, இந்த ஆபரணங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியாது, இது சீதையினுடைய தான். நூபுரா தனுஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாத். தினந்தோறும் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்து முடித்து அண்ணா மண்ணி உங்கள் இருவரையும் நிற்க வைத்து சேவிப்பேன் அல்லவா. ஒரு முறை கூட நான் சீதையினுடைய திருமுகமண்டலத்தை நிமிர்ந்து பார்த்தது இல்லை. திருவடியில் சேவிக்கும் பொழுது அவருடைய திருவடியில் உள்ள தண்டையைத்தான் நான் சேவித்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்று தெரிகிறது, இது சீதையினுடைய தண்டை தான். நான் லக்ஷ்மணன் எப்பேற்பட்ட பாகவதோத்தமன் பாருங்க. லக்ஷ்மணன் சொன்னா, நான் அகம் ஜானாமி கேயூரே, எனக்கு இந்த வளைய பார்த்தா சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவேன்னு, இந்த ஆபரணங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரிகிறது, இது சீதையினுடைய தான். நூபுரா தனுஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாத். தினந்தோறும் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்து முடித்து
அண்ணா மன்னி உங்கள் இருவரையும் நிற்க வைத்து சேவிப்பேன் அல்லவா? ஒரு முறை கூட நான் சீதையினுடைய திருமுக மண்டலத்தை நிமிர்ந்து பார்த்தது இல்லை. திருவடியில் சேவிக்கும் பொழுது அவருடைய திருவடியில் உள்ள தண்டையைத்தான் நான் சேவித்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்று தெரிகிறது, இது சீதையினுடைய தண்டை தான். நான் லக்ஷ்மணன் எப்பேற்பட்ட பாகவதோத்தமன் பாருங்க. இந்த ஆபரணங்கள்லாம் காண்பித்தான். குண்டலே ஜெய்வன் நைவஜானாமி நைவஜானாமி கங்கணே நூபுராவேவ ஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத் அப்படின்னு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் என்ன விரோதம்ன்றதான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதாவது கதா பாகம் எல்லாருக்கும் தெரியும். சில முக்கியமான ஸ்லோகங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அபூர்வமான அர்த்தங்களை சொல்லலாம்ன்றதுக்கோசரம் தான் இந்த உபன்யாசமே தவிர்த்து ராமனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாலின்றவன் யாரு? பார்க்கடலையும் கடைந்ததான பெருமை பெற்றவன். துந்துபியினுடைய பிள்ளை மாயாவி, அப்பா பிள்ளை ரெண்டுமே அசத்து. இவா ரெண்டு பேரையும் கொன்றொழித்தவன் வாலி. அந்த ராட்சசனோட யுத்தம் பண்ணுவதற்காக குகைக்குள்ளே போனான். அந்த குகைக்குள்ளே போன பொழுது வாலி சுக்ரீவன் இடத்துல சொன்னான், நான் வரவரெல்லாம் வாசல்ல நின்றுக்கோ, ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டாம், நான் போய் அவனை அடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டான். சுக்ரீவன் வாசல்ல வெயிட் பண்ணியிருந்தான். அப்ப உள்ள போனவன், மாயாவியை தேடின்னு உள்ள போனவன், 1 வருஷம் ஆச்சு, உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராட்சசனுடைய சத்தம் வந்தது, ஒரே ரத்தம் நுரை வந்தது. சுக்ரீவன் கொஞ்சம் பயந்துட்டான். அதாவது பதட்டத்துல யாருமே கொஞ்சம் செயல்பாடு மாறிதான் இருக்கும். அந்த மாதிரி சுக்ரீவன் பயந்துட்டான். எங்க ஒருவேளை இந்த ராட்சசன் வந்துட போறான பயத்தினால பெரிய பாறை எடுத்து குகை வாசலை மூடிட்டான். திரும்பி வந்த உடனே எல்லாரும் கேட்டா எங்க வாலி எங்க வாலின்னு. இந்த மாதிரி ரத்தம் வந்தது, நுரை வந்தது, பயங்கரமான சத்தம் கேட்டது. வாலி போயிட்டான் போல இருக்கு. ஐயோ நினைச்சு வாலிக்கு உண்டான தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டான். இருக்கிறவானுக்கு பண்ணிட்டான். அதெல்லாம் பாருங்க, குரங்குகள். அடுத்தது சம்பாதி தன்னுடையதான சகோதரன் ஜட்டாயு இறந்தான் என்பதை அறிந்த உடனே அந்த சம்பாதி தர்ப்பணம் பண்றான். இன்னைக்கு பித்ருகாரியங்கள் யார் பண்றா? பித்ருகாரியங்களுடைய மேன்மை யாருக்காவது தெரியுமா? ராமன் வனவாசத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை தசரதன் இறந்தான் என்று தெரிந்த உடனேயே தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமைக்கிரியைகளை ராமன் காட்டில் செய்தான். அதே போன்று ஜட்டாயுடனான கழுகு இறந்த உடனே அந்த கழுகு கூடியதான சம்ஸ்காரத்தை செய்தான். இப்படி எல்லா இடத்துலையும் ராமபிரான் நல்ல காரியம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த குரங்குகள்லாம் கூட தங்களுடைய சம்ஸ்காரங்களை பண்ணித்து தங்களுக்கு பித்திருக்காரியங்கள் என்னுண்டோ அந்த பித்திருக்காரியத்தை பண்ணி. அப்புறம் மற்ற மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னா, சுக்ரீவனை நீதான் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். இல்லை நான் வாண்டானா. சுக்ரீவன் வாண்டான்னா, கட்டாயம் வாண்டா, எனக்கு ராஜ்யம் வாண்டா, நான் ஏற்றுக்க மாட்டேனா. இல்லை நீ ஏற்றுக்கணும். ஐயோ என்னால் முடியாதுன்னா கம்பல் பண்ணி அவனை உட்கார வச்சுட்டான். உட்காந்துட்டான். கடைசியில் நான் எடுத்து வாலி வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லை, சுக்ரீவன் காலில் விழுந்து கெஞ்சினான். இது வாலிவரத்தில் பெருமாள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்சர். சரணாகதி பண்ணியவனை ரட்சிக்கணும். சக்தி இருக்கிறவன், சக்தி இல்லாதவன் தன்னிடத்துல சரணாகதி பண்ண அவனை ரட்சிக்கணும். அப்படி ரட்சிக்காதவனுக்கு தண்டனை ஒன்று உண்டு. சுக்ரீவன் காலில் விழுந்து கெஞ்சினான், ஐயா தயவு செஞ்சு இந்த ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கோ, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் நீ வரலைன்றதுக்கோசரம் தான் நான் இதை ஏற்றுட்டேன், என்னை எல்லாரும் கம்பல் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. சுக்ரீவனை அம்மனமா விரட்டி விட்டுட்டான். ஏக வஸ்திரத்தோட விரட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, சுக்ரீவனுடைய மனைவி ரோமையும் அபகரித்து கொண்டு விட்டான். இந்த பக்கம் வரமாட்டான் வாலி. ஏன் வரமாட்டானா? மதங்க முனிவருடைய சாபம். இந்த பிராந்தியத்துக்குள்ள எல்லைக்குள்ள வந்தானா வாலி அவனை சேர்ந்தவாளுக்கு தலை வெடிச்சு போயிடும். அது மதங்க முனிவருடைய சாபம். அந்த மாதிரி வாலி இங்க வரத்துக்கு இல்லை அப்படின்றதாக சொல்லி சொன்ன. சுக்ரீவனுடைய கதையை கேட்ட உடனே பெருமாள் ரொம்ப வருத்தப்படும். அவருக்கு அழுக வருது. சுக்ரீவா பாவனியுடைய மனைவியை இழந்து இப்படி வருத்தப்படுறார். இத்தனைக்கு ராமன் தன்னுடைய மனைவியை இழந்து வருத்தத்தில் இருக்கார். ராமா, அந்த வாலின்றவன் யாரு? பெரிய பலசாலி, பெரிய பலசாலி. அப்பேற்பட்டதான வாலிய கொல்லணும்னா சாமானிய விஷயம் இல்ல. வாலி பலி பலசாலி தலி சகா கிணஹே கபிராஜ் துளசி ராம கிருபாலு கோபிரது கரீப் நிவாஜ். வாலின்றவன் பெரிய பலசாலி. அப்பேற்பட்டவனை விட்டுட்டு ராமன் சுக்ரீவன் கிட்ட நட்பு கொண்டார். கஹா விபீஷன் லௌமிலியோ கஹா பிகாரியோ வாலி. அண்ணா விபீஷணன் என்ன வசதி, வாலி என்ன மட்டம். பெருமாள் விபீஷணனை ஏத்துட்டார், வாலியை ஏன் விட்டுட்டார்? துளசி பிரபு சரணாகதி சப்தின் ஆயே பாலி. சரணாகதி என்பதான உயர்ந்த சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை பிரகடீகரணம் பண்றதுக்காக ராமபிரான் பண்ண காரியம். அதனால அந்த வாலியை ஜெயிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கான்னு நான் பார்க்கணும்னு என்ன பண்றான்? அந்த ராட்சசனுடைய எலும்பு கூடு இருக்கு. திருடகடித கைலாச கோட்டி என்பதாக சுவாமி தேசிகன் வர்ணிப்பார். அந்த எலும்பு கூட்டை தூக்கி அடினான் பெருமாள் தன்னுடைய நகத்தினால தூக்கி அடிச்சார். அப்ப கூட சுக்ரீவன் ஒத்துக்கல. என்ன தெரியுமா இல்லையா, இது என்ன பெரிய விஷயம், அதுல நிறைய மாமிசம்லாம் இருந்தது, அப்ப வெயிட்டா இருந்தது, இப்ப எல்லாம் வெயில்ல உலர்ந்து போச்சு, அதனால ஈஸியா அடிச்சுட்ட. இந்த ஒரு பெரிய ஆச்சா மரம் இருக்கு, சாலமரம் இருக்கு, அந்த சாலமரத்தை வாலி அசைச்சானா ஒரு இலை கூட வராது, எங்க இதை அடி பார்க்கலான்னு ராமபிரான் 7 மரம் இருந்தது. அந்த 7 மரத்தை ஒரே பானத்தினால தொலைத்தான். இந்த 7 சுக்ரீவன் உலகமே பயந்துதான். சப்த சமுத்திரம் பயந்துதான், சப்த ரிஷிகள் பயந்தார்களாம், சப்த நட்சத்திர மண்டலங்கள் பயந்துதான். ஐயோ இவன் சப்தனை எண்ணிக்கையை மட்டும் சொன்னானே தவிர்த்து மரம்னு சொல்லலையே, ராமபான எல்லாத்தையும் தொலைச்சிட போறதேன்னு பயந்தாளாம்.
தரணிசுத சரணாகத பரதந்திரீகிருதனான பெருமாள் லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதவிச்சதின்னு லோகநாதனான ராமன் சுக்ரீவனை தனக்கு நாதனாக கொண்டு அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்குவதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதன் பிறகு சுக்ரீவனிடத்துல நீ சென்று வாலியினிடத்தில் யுத்தம் செய்வாயாக என்று பெருமாள் சுக்ரீவனை அனுப்புகிறான். வாலி சுக்ரீவ யுத்தம், வாலி மோட்சம் மேல அடுத்த உபன்யாசத்தில். நம சீதாபதயே. ஜெய ஜெய மகாவீரா.